அப்படி ஒரு காலத்தில் தமிழ் சினிமா ரசிகர்களால் ஓஹோவென்று கொண்டாடப்பட்ட காமெடி நடிகர் தான் வைகை புயல் வடிவேலு. வைகை புயல் என்ற மாபெரும் இடத்தை பிடிப்பதற்கு பின்னால் வைகை புயல் வடிவேலுவின் சொல்லப்படாத பல வழிகளும் அவமானங்களும் நிறைந்திருக்கிறது. அப்படி ஒரு முறை இயக்குனர் வி. சேகர் இயக்கிய ஒரு திரைப்படத்தில் கவுண்டமணி, செந்தில் இவர்களுடன் சேர்ந்து வடிவேலு நடித்துக் கொண்டிருந்த போது படப்பிடிப்பின் உணவு இடைவேளையில் கவுண்டமணி, செந்தில் இவர்களுடன் அமர்ந்து வடிவேலு சாப்பிட தொடங்கினார். நேற்று வந்த நீ எங்களுடன் அமர்ந்து சரிசமமாக சாப்பிடுகிறாயா என்று கோவப்பட்ட கவுண்டமணி அத்தனை பேர் முன்னிலையிலும் வடிவேலுவை அவமானப்படுத்தி அந்த இடத்திலிருந்து துரத்தி விட்டார். அவமானம் தாங்காமல் அழுது கொண்டே இதை பற்றி இயக்குனர் வி. சேகரிடம் வடிவேலு சொல்ல, அதன் பின் தனது திரைப்படங்களில் நகைச்சுவை ஜாம்பவான்களான கவுண்டமணி, செந்தில் இவர்களை தவிர்த்து பிற்காலங்களில் வடிவேலுவை சோலோ காமெடியனாக்கி தனது திரைப்படங்களில் ஜொலிக்க வைத்தார் இயக்குனர் வி. சேகர். அந்த நேரத்தில் தான் அவமானப்பட்ட போது தனக்கு ஆதரவளித்த இயக்குனர் வி. சேகரின் கடைசி காலகட்ட திரைப்படங்களில் வடிவேலு நடிக்க மறுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை நம்மில் பல பேருக்கு ஒரு காமெடி நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் அறியப்பட்ட கருணாஸ் அவர்கள் ஆரம்பத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு விநியோகஸ்தராக பணியாற்றி வந்தார். அப்படித்தான் ஒரு காமெடி நடிகராக இருந்த கருணாஸ் திண்டுக்கல் சாரதி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி கதாநாயகனாக அறிமுகமாக அந்த திரைப்படம் தந்த வெற்றியின் மூலம் அம்பா சமுத்திரம் அம்பானி என்ற திரைப்படத்தை சொந்தமாக தயாரித்திருந்தார் கருணாஸ். ஆனால் அந்த திரைப்படம் மிகப்பெரிய தோல்வியடைந்து வணிக ரீதியாக தயாரிப்பாளர் கருணாஸுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியது. அத்தனை ஆண்டுகள் சினிமாவில் சம்பாதித்திருந்த ஒட்டுமொத்த பணத்தையும் போட்டு அம்பா சமுத்திரம் அம்பானி என்ற திரைப்படத்தை தயாரித்து ஆண்டியாகி போனதாக ஒரு பேட்டியில் கூட மிகுந்த மனவருத்தத்தோடு குறிப்பிட்டிருந்தார். கடன்காரர்களின் தொல்லை தாங்க முடியாமல் மிகப்பெரிய அவதியில் நான் சிக்கி தவித்த போது எனது மனைவியும் பாடகியுமான கிரேஸ் தான் வைத்திருந்த 200 பவுன் தங்க நகையை எனக்கு கொடுத்ததாகவும், கிரேஸ் மாதிரியான மனைவி எனக்கு கிடைக்காவிட்டால் என்றைக்கோ நான் நடுத்தருவுக்கு சென்றிருப்பேன், எனது மனைவிக்கு இதனால் எப்போதும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார் நடிகர் கருணாஸ். நம்மை சிரிக்க வைத்த பெரும்பாலான காமெடி நடிகர்களின் வாழ்க்கை மிகப்பெரிய சோகத்திலேயே முடிந்திருக்கிறது. அந்த வகையில் கடந்த 2021ஆம் ஆண்டு தனது 59 வயதில் மாரடைப்பு காரணமாக மறைந்து போன நடிகர் விவேக் அவர்களின் கடைசி காலகட்டம் என்பது மிகுந்த சோதனைக்குரிய காலகட்டமாகும். அந்த சோகமே அவரது மாரடைப்பிற்கும் ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது. கடந்த 2014ஆம் ஆண்டு விவேக் அவர்களின் குருநாதர் இயக்குனர் பாலச்சந்தர் மறைந்து போக மனதளவில் உடைந்து போனார் விவேக். இந்த சோகம் மனதிலிருந்து ஆறுவதற்குள்ளாகவே விவேக் அவர்களின் வாழ்நாள் வழிகாட்டி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களும் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போக விவேக் அவர்கள் சோகத்தின் உச்சிக்கே சென்றார். அடுத்த சில மாதங்களில் விவேக் அவர்களுக்கு பேரிடியாக அவரது ஒரே மகனான பிரசன்னகுமாரும் திடீரென ஏற்பட்ட மூளைக்காய்ச்சல் காரணமாக தனது 13 வயதிலேயே இந்த மண்ணுலகை விட்டு அகாலமாக இறந்து போக, அதன் பின் அடுத்த சில ஆண்டுகளில் விவேக் அவர்கள் உயிரினும் மேலாக நேசித்த அவரது தாயார் மணியம்மாளும் இந்த மண்ணுலகை விட்டு வயோதிகம் காரணமாக இறந்து போனார். இந்த அடுத்தடுத்த இழப்புகளே விவேக் அவர்களின் இறப்பிற்கும் காரணமாக மாறிப்போனது.